கண்ணகி, என்ன வெயில் பத்தியா? ஆமா பூமாரி, எனக்குலாம் அந்த ஸ்கூல் வந்து சேர்றதுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிட்டு பாத்துக்க. நீ எப்படி வந்த? சைக்கிள்ல தான். ஏன் நீ எப்படி வந்தா? நானும் அதேதான், சைக்கிள்ல தான் வந்தேன். சும்மா கேட்டேன். நான் என்னைக்கும் கேப் போட்டுட்டு வருவேனா, இன்னைக்கு நான் அதை மறந்துட்டேன் பாத்துக்க. நானும் தான் கேப் போட்டுட்டு வரல, ஆனா என்கிட்ட கேப்பே இல்லை. அது வேற விஷயம். அடிச்ச வெயில் அப்படி தலை கின்னு சுத்த ஆரம்பிச்சுட்டு வலிக்க ஆரம்பிச்சுட்டு பாத்துக்க. ஏய் பூமாரி, என்னல ஜெகே? இது சுபி அஜயும் எங்க? ஆமல, என் கூட தான் வந்தானே ரெண்டு பேரும். எங்க போனான்னு தெரியல. நீங்க எல்லாம் சேர்ந்து தானே வந்தீங்க? ஆமா, அதான் கேக்கே பூமாரி, எங்க அவனல? ஸ்கூல் வரைக்கும் தானே என் கூட வந்தானே. அப்புறம் நான் இங்க வந்துட்டேன், அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியாது. எங்க போனான்னு சொல்லு பூமாரி. எனக்கு என்ன தெரியும் ஜெகே? பாத்ரூம் போயிருப்பாவல, அதையுமா நான் கேட்டுட்டு இருப்பேன். சரி போ, நான் பாத்துக்கிறேன். ஜெகே அப்படி இல்ல ஜெகே, நீ போ, நாங்க வாரோன்னு சொன்னான்ல. சரி சரி, நீ திரும்பி பேச விட. கோவப்படாதல ஜெகே. கோவலாம் ஒண்ணு இல்ல, நீ திரும்பி பேசு. கோவப்பட்டானுடி அவன் கிடக்க அளவக்காடு. ஆமா, அவனு எங்கதான் போயிருக்கான்வே? அட நீயுமா? தெரியாது தாயி. இன்னைக்கு கேண்டீன்ல ஜூஸ் நல்லா இருந்து பாத்தியாலே? ஆமால, எனக்கு இந்த தண்ணி மாதிரி தருவானுவே. இன்னைக்கு நல்லா இருந்து பாத்தியா? ஒருவேளை மாம்பழ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அதனால தான் நல்லா இருக்கும். நம்ம குடிச்சது ஆரஞ்சு ஜூஸ்லால, மாம்பழத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு மாம்பழ டேஸ்ட் தான் வந்துச்சு. இல்ல நீ என்ன ஜூஸ் குடிச்சா? நான் வெறும் ஜூஸ் நல்லா சொன்னேன், அவிதான் தந்தாவ. அப்ப நீ மாம்பழ ஜூஸ் தான் குடிச்சிட்டு போயிட்டு இருக்கு. ஆமால, நான் மாம்பழ ஜூஸ் தான் குடிச்சேன். என்னல ஸ்கூலுக்குள்ள வந்ததையோட பசங்க மூஞ்ச பார்த்தா எரிச்சலா வருதா இல்லையா? ஒரு பொட்டு பிள்ளையாவது இங்க நிக்கிறா பத்தியால. எல்லாரும் வந்த கையோட கிளாஸ்க்குள்ள போயிடுறாளுமா. ஆமால, இந்த பசங்க தான் வெட்டியா இப்படி அலையிறானுவே. அண்ணே, இது சோபி சவுண்டுல. என்ன சோபி, நீ என்னத்துக்கு கிளாஸ்க்குள்ள நின்னுட்டு இருக்கா? போ உள்ள. நான் கிளாஸ்க்குள்ள தான் இருந்தேன், உன்னை பார்த்து தான் நான் வெளியே வந்தேன். சரி, என்னன்னு சொல்லு சீக்கிரம். நீ கிளாஸ்க்குள்ள போனே, இத சொல்றதுக்கா சோபி நீ கிளாஸ் விட்டு வெளியே வந்தா? ஆமாண்ணே, நேரம் ஆயிடுச்சுல, இப்ப டீச்சர் வந்துருவாங்க. நீ உன் கிளாஸ்க்கு போ. அது எனக்கு தெரியும், நீ போ உன் கிளாஸ்க்குள்ள. நீ வா, அம்மாட்ட சொல்லி கொடுக்க பாரு. என்ன கொடுமை, நான் போறேன் தானே சொன்னேன் சோபி. சீக்கிரம் போ சோபி, நான் போறேன் சோபி, நீ முதல்ல போ. நீ முதல்ல போறியான்னு பார்த்துட்டு தான் நான் போவேன். எங்க அம்மாவை சொல்லணும், எங்க ரெண்டு பேத்தையும் ஒரே ஸ்கூல்ல சேர்த்தாவ பத்தியா? சீரழிவு. லேய் அஜய், பின்னாடி பாரு, போயிட்டாளா பாரு கிளாஸ்க்குள்ள. அவ எங்கல போவா? நம்ம போனாதான் அவ போவா போல. ஓ தங்கச்சியால எனக்கும் நிம்மதி இல்லாம போச்சுல. இல்ல எங்க அம்மா அப்பா செஞ்ச தப்புக்கு நான் என்னெல்லாம் செய்வேன்? அஜய் இப்ப பாரு, இப்ப அங்கேதான் இருக்கா, நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ கிளாஸ்க்கே போயிருவாங்க. இல்ல, இங்க இருந்து நீ உண்ணாவிரதம் இருக்க போறியா? இல்ல நீயும் மால, அவ தொந்தரவே என்னால தாங்க முடியல. நீ பேசுறது அப்படிதானே இருக்கு. ஒன்னால சோவி என்னையுமே கடுப்பேத்திட்டு இருக்கா. சரி வா, அந்த ரெண்டு பசங்களும் போயிட்டாங்க, நம்ம இங்க நின்று என்ன செய்ய போறோம்? வா நம்மளும் போலாம். கண்ணகி கவனிச்சியா? ரதி என்ன நம்மள பார்க்காம அப்படி தலையை குனிஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கா? ஆமா ஆமா, நானும் கவனிச்சேன். ரதி, என்ன பூமாரி, என்ன ரதி ஆச்சு? என்கிட்ட பேசாம உட்கார்ந்துருக்கா? என்ன பேசணும்? இல்ல, ஸ்கூலுக்கு வந்ததுல இருந்து நீ அமைதியாவே இருக்கியே, அதான் கேட்டேன். ஒரு கிளாஸ்ல அமைதியா இருக்க வேண்டாமா? சும்மா பேசிட்டேவா இருப்பாங்க? அப்புறம் டீச்சர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாவ? மற்ற கிளாஸ்ல எல்லாம் நம்மளை பத்தி என்ன நினைக்கும்? இதுக்கு இவன் நம்மகிட்ட பேசாமலே இருந்திருக்கலாம். டீச்சர் வந்துட்டாங்க. குட் மார்னிங். ச்சே, யூனுவல்கா குட் மார்னிங் சொன்னேன். குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். உட்காருங்க உட்காருங்க. லேய், ஐ ஜெகே வந்துட்டியா? லேய், என்ன விட்டுட்டு எங்கல போயிருந்திய? ரதி, நம்ம தான அவ டீச்சர்னு தப்பா நினைச்சோம், நீ அவங்க மேல கோபப்படுறா? ஒரு கிளாஸ்னா டிசிப்ளினோட அமைதியா இருக்க வேண்டாமா? பாருங்க எப்படி பேசிக்கிட்டே இருக்கான்னு. அதனாலதான் உன்னால எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ரதி, நீ திரும்பியே இருந்துக்கோ. என்ன பிள்ளைப்பா,
லேய் ஜெகி, இன்னைக்கு நாங்க ஸ்கூலுக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம் தெரியுமா? இங்க வந்தமா நீ இல்ல, அதனால தான் என்ன செய்யணும் தெரியாம நாங்க அங்க இருக்க கேண்டீன்ல ஜூஸ் குடிச்சிட்டு வரோம்ல. இல்ல நான் வரது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே? ஒண்ணு விட்டுட்டு ஜூஸ் குடிக்கணும் தோணுமால எங்களுக்கு. நாங்க ரொம்ப முதல்ல வந்துட்டோமா, வெயில்ல வந்தது அப்படியே தாகமா இருந்து பாத்துக்க, அதனாலதான் இப்ப ஜூஸ் குடிச்சோம். தாகம் எடுத்தா தண்ணி குடிக்க வேண்டியதானே? ஜெகி, நாங்க வரும்போது நீ இல்லல, அதான்ல போனோம். சரி, உனக்காண்டி இன்னொரு வாட்டி போலானே? அப்ப சரி. வேண்டா வேண்டா. Good morning students. Be seated. பூமாரி, எல்லாரும் ஹோம்வொர்க் நோட்டி கலெக்ட் பண்ணி என் டேபிள்ல வைமா. சரி டீச்சர். ஐயோ, நீங்க எல்லாரும் ஹோம்வொர்க் எழுதினீங்களா? நாங்க எழுதிட்டோம். எப்படில? எப்படினா பென் வச்சிராம்ல. நேத்தெல்லாம் எழுதாம தான வந்தீங்க? ஆமால, அது நேத்துல. அப்புறம் இன்னைக்கு மட்டும் ஏன்ல எழுதுனீங்க? ஏன்ட்ட ஏன் சொல்லல? நாங்க எழுதவே இல்ல, பூமாரி தான்ல எங்க ரெண்டுத்துக்கும் எழுதி கொடுத்தா. அப்புறம் எனக்கு ஏன்ல எழுதல? நீ எழுத மாட்டேன்னு எங்களுக்கு எப்படில தெரியும்? தெரிஞ்சிருக்கணும்ல. நேத்து நீ எழுதிட்டு வந்தல, நாங்க தான் அடி வாங்கணும். இன்னைக்கு நீ அடி வாங்கு. இல்ல யால இந்த கொலவெறி? ஆமா, நம்ம எல்லாரும் சரிசமமா இருக்க வேண்டாமா? நேத்து நாங்க வாங்கணும்ல, இன்னைக்கு நீ அடி வாங்கு, அப்பதான் சரிசமமா ஆகும். அன்னைக்கு நோட்புக் எடுத்தாடி. பூமாரி, நான் எழுதலடி. யா கண்ணிகி, இவ்வளவு நேரம் சும்மா தானே உட்கார்ந்திருந்தா, நீ இப்ப எழுத ஆரம்பிச்சிருந்தா கூட இது வரைக்கும் முடிச்சிருக்கலாம். ஆமால, மறந்தே போயிட்டு தெரியுமா? ஏதோ ஒரு நினைப்புல இந்த வெக்கையில என்ன செய்யணும் தெரியாம உட்கார்ந்துட்டேன். இப்ப என்ன செய்யலாம் தெரியலையே. டீச்சர் அடிக்க போறாங்க பாரு. கண்ணிகி, எதுக்கு இப்படி அழுவுற? நீ ஹோம்வொர்க் எழுதலன்னு ஏதாவது காலத்தை சொன்னா கூட டீச்சர் அடிக்க மாட்டாவ. ஆனா இப்படி அழுதுகிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, கண்டிப்பா அடிப்பாவ. அப்படியே சொல்ற? ஆனா அழுவ வருதே. கண்ணிகி, நான் எங்கேயாவது போயிருந்தேன், ஏதோ விசேஷ வீட்டுக்கு போயிருந்தேன், அது இதுன்னு ஏதாவது காரணத்தை சொல்லு, அதுக்குன்னு இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காத. பூமாரி, ஹோம்வொர்க் நோட் சீக்கிரம் கலெக்ட் பண்ணிட்டு வா. இந்த வார டீச்சர். போ கண்ணிகி, ஏதாவது டீச்சர் இப்ப காரணத்தை சொல்லு போ. பயமா இருக்கு பூமாரி. அப்ப அடி வாங்கு. லேய் சுபி, என்ன பூமாரி ரொம்ப இழிக்காத, போ ஹோம்வொர்க் நோட் எடுத்தா. அதுக்கு ஏன் இப்படி கோவப்படுறா? பூமாரி, ஜெகே ஹோம்வொர்க் எழுதலையா? இல்ல அதுக்கு ஏன் விழிச்சிருக்கிய? நீமா ஜெகே எழுதல? ஆமாட்டி பூமாரி, இப்ப என்ன செய்யறது? இப்ப போங்க, டீச்சர் முன்னாடி போய் நின்னு கண்ணையும் உன் துணைக்கு வருவா, ரெண்டு பேரும் அடி வாங்கிட்டு வாங்க. கண்ணையும் எழுதலையா? அதுக்கு நீ சந்தோஷப்படுறா? இல்ல, அடி வாங்குறதுக்கு எனக்கு ஒரு துணை கிடைச்சிட்டலாம். தனியா போனாதானே ஒரு மாதிரி வெக்கமா இருக்கும். ஆமா, வெக்கமான சூடு சொரணை உங்க மூணு பேத்துக்கும் கொட்டி கொட்டிதான் கிடக்கு. பூமாரி, ஏன் அப்படி பேசுற? வேற என்ன, என்னைக்காவது ஹோம்வொர்க் எழுதிட்டு வந்திருக்கீங்களா? இன்னைக்கு தான் நாங்க எழுதிட்டு வந்திருக்கோம்ல. நீங்க எழுதுனீங்களா? நான் எழுதி கொடுத்தேன். அதுக்கு நீ எழுதி கொடுத்தா எங்க நோட்ல தானே எழுதுனேன். அப்போ நாங்க எழுதினதான் அர்த்தம். சரி, தந்து தொலைங்கல நோட்ட. தாரம் தாரம் இல்ல, ஓவரா அலட்டாதனே. அடுத்த வாட்டில பாரு, நான் லீடராவே ஆக மாட்டேன். உங்களுக்கெல்லாம் அந்த ரதிதாம்ல கரெக்ட். லீடர் ஆக மாட்டியா? ரதியை விட ஒரு மார்க்னாலும் கம்மியாச்சுன்னு வச்சுக்கேன், கொண்டு விட மாட்டுக்க. இப்ப பா டீச்சர் கிட்ட கொடு. லேய் அங்க பாருல, ஒரு டயர் தானா கலந்துட்டு ஓடுது. ஆமால, ஏன் அவசரத்துல போறா? இவன் ஏன் இப்படி ஓடுறா? டீச்சர் கிட்ட முதல்ல கொடுத்து நல்ல பேர் வாங்கணும்ல, அதுக்குதான். வேற எதுக்கு? இந்த பிள்ளைய மட்டும் திருத்தவே முடியாதம்மா. ஏன் முறைக்கா? ஒண்ணும் இல்லல டீச்சர், நான் பூமாரியை தானே கலெக்ட் பண்ண சொன்னேன், நீ எதுக்கு கொண்டுட்டு வந்தா? டீச்சர், அவ இன்னும் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாளா, நீங்க வேற சும்மாவே இருந்தீங்களா, அதனாலதான் என் நோட் புக்கை கொண்டு வந்தேன். ஓ, அப்ப நான் சும்மாவே இருக்கேன்னு நீ என் மேல பரிதாபப்பட்டு உன் நோட் புக்கை கொண்டு வந்தா, அப்படிதானே? ஏன் அவ வர வரைக்கும் உனக்கு பொறுமை கிடையாது. நான் சும்மா இருக்கேன்னு உன்கிட்ட யார் சொன்ன? ஒரு அவசரம் கொடுக்க. சிரிப்பு அடக்க முடியல. பார்க்க பாமதம்ல இருக்கு, அதனால சிரிப்பு அடக்க முடியலையே. பூமாரி, டீச்சர், போனோட்ட பூமாரி கையில கொடு.
இனிமேலாவது சொன்ன வேலையை மட்டும் செய்யுனே. டீச்சர் இந்தாங்க. டேபிள்ல வச்சிருப்பூ மாதிரி. சரி டீச்சர். கீழே வச்சிருப்பூ மாதிரி. இங்க ஏற்கனவே புக்ஸா இருக்கலாம். சரி டீச்சர். பாவமா இருக்குல்ல, அழுதுகிட்டு இருக்கா. ஆமால, அழுதுகிட்டு இருக்கா. தேவைதான், எப்படி உருண்டோடனா திருமணி பிடிச்சவா. அப்படி சொல்லாதல ஜெய். ஜெகே, உனக்கு என்னாச்சு? மூஞ்சி எப்படி வச்சிருக்கா? அவ அழுதுட்டு இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கும். சும்மா இல்ல கிருக்கா. நான் எவ்வளவு அவளை பத்தி கவலைப்படணும்? நான் ஹோம்ஒர்க் எழுதலையே என்ன டீச்சர் அடிப்பாங்கன்னு நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். அவ அழுதா என்ன, மலையில இருந்து குதிச்சாதான் எனக்கு என்ன? நான் இப்ப அடி வாங்க போறோம்ல, அதை நினைச்சு நான் கவலையில இருக்கேன். இதெல்லாம் நம்மளுக்கு சகஜம். அப்படியா? அப்ப நீனு வா என் கூட அடி வாங்குறதுக்கு. நேத்து நீ வந்து என் கூட அடி வாங்குறதுக்கு சும்மா ஒரு பேச்சுக்கு ஆறுதல் சொன்னேன். இல்ல கொஞ்ச நேரம் சும்மா இருங்கள, கொஞ்ச நேரத்துக்கு சும்மா ஃபீல் பண்ணியாவது விடுங்கள. சரி, ஹோம்ஒர்க் எழுதாம சில அதிமேதாவி இருப்பீங்களே, எந்திங்க பாப்போம். பூமாரி, பயமா இருக்குடி. ரதி, இன்னுமா அழுதுட்டு இருக்க? இப்படியே தான் நடிச்சுக்கிட்டே இருப்பியோ? சாரி டீச்சர். சரி சரி பரவாயில்ல, கண்ணை தொடச்சிட்டு சும்மா இருப்போம். சரி டீச்சர். ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தா சரியாயிருமா? ஹோம்ஒர்க் எழுதாதெல்லாம் வாங்க முன்னாடி. சுபி, என்ன நீ எழுதிட்டியா இல்லையா? டீச்சர், நான் எழுதிட்டேன். நிஜமா? ஆமா டீச்சர், என் நோட் கூட உங்ககிட்ட தான் இருக்கு. அப்புறம் ஏன் இப்படி திருட்டு முழி முழிச்சிட்டு இருக்கா? ஒண்ணும் இல்ல டீச்சர். அஜய், ஜெகே, நீங்களே எழுதிட்டீங்களா? முழி சரியில்லையே. டீச்சர், நான் எழுதிட்டேன். பூமாரிட்ட என் நோட் கொடுத்துட்டேன், உங்ககிட்ட தான் இருக்கு. அதிசயம்தான். இல்ல ஜெகே, நீ எழுதிட்டியா? இல்ல டீச்சர். எனக்கே கொஞ்ச நேரத்துல ஜெர்க்காயிட்டா பாத்துக்கேன், முழு கிளாஸும் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்துட்டான்னு. சரி சரி வாங்க சார், முன்னாடி வாங்க. வேற யாரெல்லாம் எழுதல? நான் செக் பண்ணி கூப்பிடுறதுக்குள்ள தானா முன்னாடி வந்துட்டேன்னா ரொம்ப நல்லது. கண்ணகி, நீனா சொல்லிருடி. பயமா இருக்குடி. அப்போ எழுதிட்டு வந்திருக்கணும். டீச்சர், இந்த கண்ணகியும் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரல. அடி பாவி, அதான் நானே சொல்லிருப்பல. உன்னை யார் சொல்ல சொன்னது? டீச்சர் எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்காங்க, சட்டுன்னு சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கு கேட்டு கேட்டே கிளாஸ் டைம் எவ்வளவு வேஸ்ட் ஆகுதுன்னு தெரியுதா? யார் அது இப்படி பண்ற? இப்ப நீ சொன்னதுனால டீச்சர் அவளை ரொம்ப அடிக்க போறாங்க பாரு. அடி வாங்க கூடாதுன்னா ஹோம்ஒர்க் நல்லபடியா எழுதிட்டு வரணும். அதுக்கு அவளே சொல்லிருப்பாள்ல, நீ ஏன் சொல்லி கொடுக்க? இப்ப டீச்சர் அவளை தானே ரொம்ப அடிப்பாங்க. இல்லன்னா மட்டும் அடி வாங்காம இருந்துருவா. பாரு பூமாரி. சரி, எஞ்சி முன்னாடி போ. இப்ப எப்படி? நான் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு அலசாதான் நீங்க வருவீங்களோ? ஏல, சீக்கிரம் போ. படபடன்னு அடி வாங்கிட்டு வா, மத்த வேலையை பாப்போம். ஆமால ஜெகே, சீக்கிரம் போ. தள்ளி போங்களே. வாங்க சார், என்னாச்சு? ஏன் எழுதல? டீச்சர், எனக்கு படிக்க வேண்டியது ரொம்ப பாக்கி இருந்தா, அதனால தான் படிச்சிட்டு இருந்தேனா, அதனால தான் எழுதல டீச்சர். படிச்சியே? அப்படியா? சரி, என்ன படிச்சியே? இங்கிலீஷ்ல 2வது லெசன் படிச்சேன் டீச்சர். அப்படியா? சரி, எடுத்துட்டு வா பாப்போம், நான் கேள்வி கேட்கட்டு. டீச்சர், நான் படிச்சேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல டீச்சர். சரி சரி, அப்படின்னே உங்களுக்கு புரியல. ஏன்னா இந்த எக்ஸாம்க்கு அந்த 2வது லெசன் வரவே வராது. அதான் உட்காந்து மேதாவி நீங்க படிச்சிருக்கீங்கல்ல. சரிதான் சரிதான். மேடம், உங்களுக்கு என்னாச்சு? டீச்சர், நான் ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டேன், ஆனா மறந்து போய் நோட்டை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் டீச்சர். அப்போ நீ எழுதிட்ட? ஆமா டீச்சர். அப்ப சொல்லு, என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தேன்? அது வந்து அதான் வரமடுக்கல, விட்டுரு. பூமாரி, கம்பர்த்தா. டீச்சர், அது உங்க டேபிள் கடியில தான் இருக்கு. ஐயோ, கையை முன்னாடி நீட்டுங்க சார். டீச்சர், நான் நாளையில இருந்து நல்லா எழுதிட்டு வருவேன் டீச்சர். கண்டிப்பா. அப்ப நானும் நாளையில இருந்து அடிக்க மாட்டேனே. கையை நீட்டல.
டீச்சர் வலிக்கு டீச்சர் வலிக்கு டீச்சர் வலிக்கு டீச்சர். வலிக்கிறதுக்கு தானே அடிக்கிறது, எதுக்கு நீ கையெடுத்தா? டீச்சர் வலிக்கு டீச்சர், ரொம்ப வலிக்கு. அப்படியா? டீச்சர் வலிக்கு டீச்சர், நாளைக்கு நான் நல்லபடியா எழுதிட்டு வரேன் டீச்சர். வலிக்கு டீச்சர், விட்டுருங்க டீச்சர். நாளைக்கு நீ எழுதிட்டு வராம மட்டும் இரு. பா எழுத்துக்கு பா. டீச்சர் நான் சத்தியமா நாளையில இருந்து எழுதிட்டு வந்துடுறேன் டீச்சர். கையை நீட்டு. டீச்சர் டீச்சர் கையை நீட்டுங்கிறேன். டீச்சர் வலிக்கு டீச்சர் வலிக்கு டீச்சர், டீச்சர் வலிக்கு. பா. ஏய் நான் முறுக்கு கொண்டு வந்திருக்கேன், திம்பமா? நானும் கடலை இருந்து கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. இனிமே எங்களோட ஸ்கூல் வாழ்க்கையும் நீங்க பார்க்கலாம். நாங்க டீச்சர்ட்டெல்லாம் அடி வாங்கி என்னெல்லாம் கஷ்டப்படுவோம்னு நீங்க பார்க்கலாம். மக்களே அப்புறம் மறக்காம ஹைப் பட்டன் இருக்குல்ல, அதையும் பிரஸ் பண்ணிருங்க சரியா? ஆமா ப்ளீஸ் பண்ணிருங்க. மீண்டும் சந்திப்போம்.